ஹாய் கைஸ், வெல்கம் டு செல்வா 360. ஸோ இன்னைக்கு வந்து நாம ஒரு அண்ணன் தம்பிகளுக்குள்ள நடந்த பயங்கரமான சண்டையை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னாடி அண்ணனுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் தம்பி பார்த்துப்பான், தம்பிக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அண்ணன் பார்த்துப்பான் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் நமக்குள்ள பயங்கரமாக இருக்கும். ஆனால் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அப்படியே ஆப்போசிட்டாக மாறி இருப்பாங்க. ரெண்டு பேரும் பேசக்கூட மாட்டாங்க, ஒருத்தர் வீட்டை பார்த்து ஒருத்தர் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு பயங்கரமான சண்டை வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற அண்ணன் தம்பிகள் தான் சிவா குமரேசன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் இருக்காங்க. சிவா 10ஆம் கிளாஸ் முடிச்சுக்கிட்டு இருக்காப்புல. அண்ணனுக்கு படிப்பு சரியா வரல, அப்பாவோட தொழிலை பார்த்துட்டு இருக்காரு. ஸோ ரெண்டு பேரும் நல்லா தான் இருக்காங்க. தம்பி படிக்கிறத பத்தி அண்ணனுக்கு எந்த கவலையுமே இல்லை. ஸோ அவரும் நல்லா தான் போயிட்டு இருக்காங்க. ஆனா தம்பி படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் மேல் படிப்பு ஏதாவது படிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாரு. அவங்க குடும்பம் இருக்கிற சூழ்நிலையில அவங்களால படிக்க முடியல. ஸோ தம்பி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவங்க சொந்தக்காரங்க ஒருத்தங்க கிட்ட போயிட்டு கேட்குறாரு. அவரும் தங்கிட்ட இருக்கிற கொஞ்சம் காசை கொடுக்குறாரு. போய் படிடா, எப்படியாவது படிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு காசை கொடுத்து அனுப்பிச்சி விட்றாரு. ஸோ தம்பி ஐடிஐ படிக்க ஆரம்பிக்கிறாரு. அண்ணனும் அதுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. ஆனால் தம்பியே வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, வேலை பார்த்துட்டு லீவ் டேஸில் கொஞ்சம் கொஞ்சமாக வேலை பார்த்து மறுபடியும் ஐடிஐ படிக்க ஆரம்பிச்சிடுறாரு. ஐடிஐ படித்து முடிச்சதுக்கப்புறம் இது வேணாம், இது நம்மளுக்கு செட் ஆகாது, இன்னும் நம்ம ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடி டிரைவிங் கற்றுக்கிறாரு. ஸோ கற்றுக்கிட்டதுக்கப்புறம் அவர் கவர்மெண்ட்டில் வேலைக்கும் அப்ரோச் பண்ணுறாரு. ஸோ கவர்மெண்ட்லேருந்து அவருக்கு டிரைவர் வேலையும் கிடைக்குது. இப்போ தான் அண்ணனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தம்பி மேலே பொறாம ஆரம்பிக்குது. நாம் படிக்கலை, ஆனால் தம்பி படிச்சிட்டான் அப்படிங்கிற பொறாம கொஞ்சம் கொஞ்சமாக அண்ணன் மனசில் உருவாகிட்டே இருந்திருக்கு. ஸோ ரெண்டு பேருக்குமே கல்யாணம் ஆகுது. கல்யாணம் ஆனாலுமே தம்பி வந்து லவ் மேரேஜ் பண்ணிடுறாப்புல. தம்பி பக்கத்து ஊரில் இருக்கிற ஒரு பொண்ணை வந்து கூப்பிட்டு வந்து லவ் மேரேஜ் பண்ணிடுறாரு. ஸோ அண்ணனுக்கு இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக காண்டாகுது, தம்பி எல்லாத்துலேயுமே பெஸ்ட்டாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனுக்கு தம்பி மேலே கொஞ்சம் கொஞ்சமாக கோபங்கள் அதிகமாகிட்டே இருக்கு. ஸோ அண்ணனுக்கு ரெண்டுமே பொன் குழந்தைங்க. தம்பிக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பிறக்கிறாங்க. இந்த இடத்துலையுமே வந்து அண்ணனுக்கு ஒரு பொறாமை வந்துக்கிட்டே இருக்கு. தம்பிக்கும் அண்ணனுக்கும் ஒரு விரிசல் வருது. ஸோ அந்த விரிசல் தான் தம்பி கட்டின வீட்டை இடிக்கிற வரைக்கும் போகுது. தம்பி கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டு கவர்மெண்ட்ல வேலை பார்த்து ஒரு வீடு ஒன்று கட்டுறாரு. அந்த வீடு பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக கட்டி வச்சிருக்காரு. ஸோ இதில் வந்து அண்ணனுக்கு பொறாமை வருது. இப்போதான் தன்னோட மூத்த பொண்ணு, அண்ணனோட மூத்த பொண்ணோட கணவர் ஒரு விஷயத்த வந்து தன்னோட மாமனார்கிட்ட சொல்றாரு. இங்க பாருங்க, உங்க தம்பி வந்து வீடு அழகாக கட்டி வச்சிருக்காப்புல, ஆனால் நம்மக்கிட்ட எதுவுமே கிடையாது, நம்ம வந்து பழைய வீட்டில் தான் இருக்கோம். ஸோ இந்த வீட்டை எப்படியாவது இடிக்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த இடம் நமக்கும் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேஸை போடுவோம். ஸோ கண்டிப்பாக வந்து உங்கள் தம்பி ஏதாவது ஒன்று பேசுவாப்புல, அவர்கிட்ட நம்ம காசோ ஏதோ ஒன்று, நம்மளுக்கு என்ன கிடைச்சாலும் லாபம் தான், நம்ம அதை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொறாமை பிடிச்ச அண்ணனுக்கு அவங்களோட மருமகன் ஒரு ஐடியா கொடுக்குறாரு. ஸோ இந்த மருமகன் அப்படிங்கிற பையன் அவனும் அதே ஊரை சேர்ந்தவன் தான். இந்த மருமகனுக்கும் அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் ஆகிறதுக்கு காரணமே இவர் தான். ஸோ இவர் தான் அந்த கல்யாணத்தையுமே நடத்தி வச்சிருக்காரு. ஆனால் அந்த பையன் இவரோட வாழ்க்கையை கெடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு எவ்வளோ குறிக்கோளாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஸோ அவரும் வந்து சரி ஓகே, தன்னோட மூத்த மருமகன் சொல்றாரு, அவர் தான் இனிமேல் நமக்கு எல்லாமே, நமக்கு தான் பையன் கிடையாது, இவர் பேச்சை கேட்டு நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன் சொந்த தம்பி கட்டின வீட்டு மேலையும் இடத்து மேலையும் கேஸை போடுறாரு. இந்த இடம் எனக்கும் சொந்தம் தான், ஸோ இந்த வீடு எனக்கும் கொஞ்சம் சொந்தம் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேஸை போட்டுறாப்புல. தம்பியால் தாங்க முடியல, என்னடா இது, நம்ம சொந்த அண்ணன் இவ்வளோ நாள் நம்மளை தாங்கினவர் இப்போ மருமகன் வந்ததுக்கு அப்புறமும் நம்ம மேலே இவ்வளோ குலவெறியா இருக்காரு ஏன் அப்படின்னு சொல்லிட்டு மன உளைச்சலுக்கு ஆளாகிறாரு. நம்மளை அப்பா அப்பான்னு கூப்பிட்டு இருந்தா நம்ம அண்ணன் பொண்ணுங்க கூட நம்மளை பார்த்தா இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு தெரியல, நம்மளை பார்த்தா பேசவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் செம்மையா வந்து கோபமும் ஆத்திரம் மன உளைச்சல் எல்லாமே சேர்ந்து வருது இவருக்கு. ஆனால் இப்போதான் இந்த தம்பியோட பையன் ஒரு விஷயத்த சொல்கிறான். அப்பா, நீ அவளை எனக்கு அக்கா அக்கா அப்படின்னீங்க, நம்ம அக்காவோட மாப்பிள்ள தான் நம்மளுக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணுறாங்க, இனிமேல் நீங்கள் என்ன ஒரு ஃபங்க்ஷன் வந்தாலும் அவங்க வீட்டுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவரோட பையன் செம்மையாக டென்ஷன் ஆகுறான். இருந்தாலும் சரி ஓகே இருறா பார்த்துக்கலாம், இது கேஸ் தானே, நம்ம பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராங்க. ஆனால் பேசினாலுமே அண்ணன் வந்து இல்லை, எனக்கு இந்த வீட்டில் பங்கு வேணும், இங்கே இந்த வீடு இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. தம்பி ரொம்பவே மன உளைச்சலாயிடுறாரு. இதுக்கு மேலே வழியே கிடையாது, நாம் கட்டின வீட்டை நம்மளே இடிச்சிட வேண்டியதுதான். சார், ஒரு வீடை நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டணும், வீட்டை கட்டிப்பாரு, கல்யாணத்தை பண்ணிப்பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. ஆனால் இவர் அவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டின வீட்டை சொந்த அண்ணனுக்காக வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா இடிச்சிடுறாரு. இடித்து தரம் மட்டமாகிடுறாங்க.
இந்த தம்பியோட பையன் இருக்காருல செம்மையாக டென்ஷன் ஆகுறாரு. என்னடா இது எங்கள் பெரியப்பா இந்த மாதிரிலாம் வந்து கேவலமாக நடந்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சாபம் எப்படி இருக்கும், அவங்களோட மனசு எவ்வளோ வேதனை அடைஞ்சிருக்கும். இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு வீட்டை கட்டுறோம், நம்ம பெரியப்பாவால் இந்த வீட்டை இடிக்கிறோம், தான் சொந்த அண்ணனால் இந்த வீட்டை இடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி தம்பிக்கு எவ்வளோ கவலையாக இருக்கும். அந்த வீட்டை இடிக்கிறாங்க. வீட்டை இடித்ததுக்கப்புறம் அதே ஊரில் ஒரு வீட்டுக்கு வாடகைக்கு வராங்க. ஸோ சில நாட்கள் வந்து கழித்து போயிட்டே இருக்காங்க. இவரும் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறாரு. இவங்களோட பையனும் என்ன பண்ணுறான் அப்படின்னா அவனும் ஒரு படிப்பை முடிச்சுட்டு அவனும் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறான். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்க்குறாங்க. இவங்க எந்த வீடு வாடகைக்கு இருக்காங்களோ அதே வீடு இப்போ சேலுக்கு வருது. ஸோ அந்த வீட்டை அவங்க மறுபடியும் வாங்குறாங்க. இப்போ அண்ணங்காரனுக்கு இன்னுமே வைத்தறிச்சல் ஆயிடுச்சு. என்னடா இது, இவங்களை அடித்து துரத்தி நம்ம வாடகை வீட்டுக்கு அனுப்புகிறோம், ஆனால் இவங்க மறுபடியும் போயிட்டு ஒரு வீட்டை வாங்குறாங்க, அதுவும் அவங்க தங்கியிருந்த வீட்டை வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனுக்கு செம்ம வைத்தறிச்சல் ஆயிடுச்சு. இப்போ அண்ணன் வீட்டில் ஒரு பயங்கரமான சம்பவம் நடக்குது. இவ்வளோ கொடுமையை அனுபவித்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்த தம்பிக்கு ஒரு வீடு சேல்ஸுக்கு வருது, அவங்க தங்கியிருந்த வாடகை வீடு. எவ்வளோ நல்ல ஒரு விஷயம், அதை வாங்குறதுக்கான காசு அவங்கக்கிட்ட இருக்குது, அதுதான் ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் இப்போ அண்ணனோட மூத்த பொண்ணோட கணவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இறந்து போயிடுறாரு. அதுவும் தூக்கு போட்டு இறந்து போயிடுறாரு. செம்மையாக வந்து அண்ணனுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில. என்னடா இது, நம்ம பண்ண துரோகம் தான் நம்மளுக்கு இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுதா, நம்ம பொண்ணோட வாழ்க்கையை இப்படி ஆகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த துக்கம் நடக்கிற வீட்டில் தம்பி முன்னாடி போய் நிற்கிறாரு. தன்னோட அண்ணன் பொண்ணோட கணவர் இறந்து போயிட்டாரு, பாவம் பொண்ணு. ஸோ இந்த பொண்ணு எவ்வளோ மனவேதனையில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம அண்ணன் எவ்வளோ மனவேதனையில் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துக்க நிகழ்ச்சியை எல்லாத்தையுமே பொறுப்பு இவர் தான் எடுத்துக்கிறாரு. ஸோ அவரோட பையன் சொல்கிறான், பெரியப்பா நம்மளுக்கு எவ்வளோ கொடுமை பண்ணியிருக்காருப்பா, ஏன் இப்படி பண்ணுறீங்க, இந்த ஒரு நிகழ்ச்சியில் நீங்கள் போய் நிற்காதீங்க, தேவையில்லாத வேலை, அவர் பண்ண கொடுமைக்கெலாம் நம்ம பக்கத்தில் கூட போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இருந்தாலும் அவர் மனசு கேட்காம போய் அங்கே போய் நிற்கிறாரு. அது மட்டும் இல்லை, கணவனை இழந்த அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஒரு கவர்மெண்ட் வேலை வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. ஸோ நல்லதே பண்ணுங்க, நல்லதே நடக்கும் அப்படிங்கிற விஷயத்த பெரியவங்க சும்மா சொல்லிட்டு போல, கர்மா அப்படிங்கிற விஷயம் நாம் திருந்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது நம்மளை வந்து தலையிலே உட்கார வச்சு அடிக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த அண்ணன் தம்பி கதையை கேட்கும்போது எனக்கே தோணுச்சு. ஸோ பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நிறைய பேருக்கு நம்ம கடந்து வர்ற வாழ்க்கையில் நிறைய துரோகங்களை பண்ணிட்டு முன்னாடி போயிட்டு இருப்போம். ஸோ அந்த துரோகங்களும் அந்த ஒரு வலியும் நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும்போது தான் நமக்கு வலிக்கும். ஸோ இந்த ஒரு துரோகத்தால் தான் நாம் இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமா, நம்மளுக்கு இந்த வேதனை இந்த மன உளைச்சல் வர்றதுக்கு காரணம் இதுதான் இருக்குமோ, இந்த ஒரு துரோகமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி பார்த்துருப்போம். ஸோ நினச்சி பார்க்க வச்சிரும் இந்த வாழ்க்கை அப்படின்னு தான் சொல்கிறேன். ஸோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் ஒரு தப்பு பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிங்க. ஸோ நல்லதே நினைங்க, நல்லதே நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நல்லதே நடக்கும் அப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோ மூலியமாக சொல்லிக்கிறேன். ஸோ இந்த ஒரு ஸ்டோரி எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடந்துருச்சு அப்படின்னா அதை நீங்கள் சொல்லணும்னு நினச்சிங்க அப்படின்னா என்னோட மெயில் ஐடி கொடுக்குறேன். ஸோ அதுக்கு சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக உங்களோட ஸ்டோரியையும் நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி கதை உங்களுக்காக வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ வாழ்க்கையில் மேன்மேலும் வளர நாம் நிறைய விஷயங்களை பண்ண வேண்டியிருக்கும் அப்படிங்கிறத இந்த ஒரு கதை மூலியமாக நம்ம கற்றுக்கிட்டேன். ஸோ பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.